மற்றவர்கள் எழுதுவதற்கு ஏதுவாக செய்துவிட்டு செத்துப்போம், அல்லது படிப்பதற்கு ஏதுவாக எழுதிவிட்டு செத்து போவாங்க. புத்தகம் வாங்கி படிக்கிறீங்கல்ல, நம்ம லைஃப் டூ திங்ஸ் டிஃபைன் பண்ணுவோம். எப்படின்னா சார் ரெண்டே விஷயம். ஒண்ணு, புத்தகம் நம்ம எழுதி மத்தவங்க படிச்சு பெரியவாயிரணும். இல்ல அந்த புத்தகத்துல நம்ம பேர் நம்மளை பத்தி படிச்சு அவன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்ல நம்ம புத்தகம் எழுதணும். சரி, இப்ப இந்த அருமையான பல்லடம் புத்தக திருவிழா முதலாம் ஆண்டு இப்ப மாணவர்கள் இருக்கீங்கல்ல, எம்பவரிங் தி யங் மைண்ட்ஸ், இவங்க அதான் இந்த முதலாம் ஆண்டு புத்தக திருவிழாவுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுங்க. உங்க சார்பு நல்ல கைத்தறி பாப்பா. வெரி குட். இது ஆர்கனைஸ் பண்ண ரோட்டரி சங்கம், பல்லடம் தமிழ் சங்கம், பல்லடம் நகராட்சி எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப புத்தகம் வாங்கியிருக்கீங்கல்ல, இதெல்லாம் உங்களுடைய படிப்பறையில படிக்க வேண்டிய புத்தகமா இருக்கணும். தூங்க மாதிரியே உங்களை மாதிரி தூங்குறதா மாறிடக்கூடாது. உங்களுக்கு எப்பப்பன்னா ஏதாவது சிந்தனை வருதோ அப்பதான் படிங்க. ஓகேவா? இதெல்லாம் படிப்பீங்களா? கன்ஃபார்ம். ஒரு புத்தகத்துக்கு பர்டிகுலர் டைம் எடுத்து நல்லா படிச்சு, இப்ப ரீசெண்டா ஒரு புத்தகம், ஒரு சின்ன புத்தகம் படிச்சேன். அதை மட்டும் ஒரு 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். புத்தகம் படிக்கிறீங்கல்ல, புத்தகம் நம்மளோட பேசும் எப்பயுமே, தெரியுமா? நீங்க இந்த புத்தக திருவிழாவோட ஒரு வாசகம் நான் படிச்சேன் இன்னைக்கு காலைல. நீங்க படிச்சீங்களான்னு தெரியல. அந்த வாசகத்தை என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, அதாவது இளைய தலைமுறையை படிக்க வைப்போம், வருங்காலத்துல வையமே நம்மள வாழ்க்கை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்ப நீங்க படிக்கிற புத்தகங்களை தாண்டி ஏன் உங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அனுப்பிச்சுருக்காங்க? என்ன ரீசன் அப்படின்னா, நீ படிக்கிற புத்தகத்தோட வெளியிருந்து நிறைய படி, நிறைய கத்துக்குவார். இன்னைக்கு 30 பேர் நீங்க எல்லாருமே பார்த்து நேர்க்கிறீங்கல்ல, எல்லாருமே புத்தகத்துல வர்றவங்க அல்லது புத்தகம் எழுதுறவங்க. புரியுதுங்களா? நீங்க புத்தகத்துல வரவங்க மாறினாலும் சரி, அது ஒரு நோக்கம் இந்த புத்தக திருவிழால. அல்லது நீங்க புத்தகம் எழுதி நாளைக்கு இதே அடுத்த புத்தக திருவிழா, பல்லடம் புத்தக திருவிழால வருடம் இன்னும் சிறப்பா நடத்துவாங்க. அதுல உங்களோட அச்சீவ்மெண்டா புத்தகம் ரிலீஸ் பண்ணுங்க. சிறப்பா இருங்க, நல்லா படிங்க, நல்ல ஒரு ஆர்வத்தோட இது மாதிரி முன்னெடுப்புகளை எடுக்கிறவங்கள பாராட்டி அதை யூஸ் பண்ணி சிறப்பாவாங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். சிறப்பாக